ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் புதுசாக ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன சீரியல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஜீல ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக கனடாவில் வந்து ஓடிட்டு இருந்த ஒரு சீரியல் ராமன் சீதா அப்படின்னு சொல்லி. இந்த சீரியல் தான் அப்கமிங்கில் நம்மளோட ஜீ ஜீ தமிழில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ரீமேக் பண்ணி எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரீமேக் பண்ண போகிறதில்ல. அந்த ஆர்டிஸ்டே தான், அந்த ஆர்டிஸ்ட் நடித்த அதே எபிசோட்ஸ், அதாவது ரீமேக் இல்லாமல் டப்பிங் பண்ணி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆல்ரெடி 2 சீரியல்ஸ் வந்து டப்டு சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு நம்ம ஜீ தமிழில். ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு 2 சீரியல்ஸுமே. இப்போது அப்கமிங்கில் இந்த சீரியலும் வந்து டப் பண்ணி டெலிகாஸ்ட் ஆக போகுது. ராமன் சீதா அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ஆல்ரெடி கனடாவில் ஓடிட்டு இருந்த அந்த சீரியல் இப்போது ஜீ தமிழில் ராமன் தேடிய சீதை அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் டைமிங்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் சீரியல் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ராமன் தேடிய சீதை. ரொம்ப நல்ல ஒரு டைட்டில். கண்டிப்பாக சீரியலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் டப்பிங் சீரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசனை தான். நம்ம நார்மல் சீரியல் அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்றது. இருந்தாலும் பார்ப்பாங்க ரசிகர்கள். டப்பிங் சீரியலுக்குனே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ வரைக்குமே. உங்களுக்கு இந்த மாதிரி டப்பிங் சீரியல்ஸ் எல்லாம் பிடிக்குமா? பார்த்துருக்கீங்களா? ஒரு காலம் இருக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த டைமில் நிறைய டப்பிங் சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். இப்போ விஜயில் போயிட்டுருக்க நீ நான் காதல் இருக்கு இல்லையா, அதோட டப்பிங் சீரியல் நம்ம விஜயில் போட்டுட்ருந்தாங்க. அந்த சீரியல் ரொம்ப கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்?